இப்ப நான் சொன்ன பார், அதே முத்தையா பிள்ளை தான் வந்திருக்காரு. அவர் தான் வந்திருக்காரா? அப்ப என்கிட்ட விட்டுரு, நான் முடிச்சிடறேன் பார். வணக்கம் முத்தையா பிள்ளை, உட்காருங்க. இவர்தான் டாக்டர் சேகர், நம்ம முதலாளியோட உயிர் நண்பர். வணக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது முதலாளிக்கு ஏற்ற நல்ல நண்பர்ன்னு. பாருங்க, முதலாளி சமயத்துல வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லாட்டா என் குடும்பமே நாசமா போயிடும். அப்படியா? பாருங்க, நம்ம தியாகம் இருக்காரு, நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மறந்து வச்சிருக்காரு. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறந்து வைக்கிறோம் இல்லைங்களா முத்தையா பிள்ளை? சந்தேகம் என்ன, உயிரை கொடுத்து உதவினாலும் கூட போதாது. உயிர் ஒண்ணும் கொடுக்க வேண்டாங்க, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க முடியும். தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொழிய வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதாங்க விஷயம். உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? என் மகளை முதலாளிக்கு கட்டி கொடுக்கிறதா? என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறதா? ஆமாங்க. நான் ஒரு நொந்து போன ஏழை கணக்கு பிள்ளை, என்னோட வீடா விளையாடாதீங்க, கேலி செய்யாதீங்க. கேலி செய்யுங்க, உண்மையா தான் சொல்றேன். எங்க தியாகு உங்க மீனாவை விரும்புறாரு. அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்திலேயே அவருக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உங்ககிட்ட நேர்ல பேச மாட்டாரு. அதுக்காகத்தான் அவர் சார்பில் நானே கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. உங்க மகன் மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுத்தா ஆசனம். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சந்தோஷமா சொல்லுங்க. இதை விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதுங்க. முழு மனசோட மீனாவை கட்டி கொடுக்க. நான் இப்போ உங்களுக்கு பண உதவி செய்தேங்கிறதுனாலயோ உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிதாங்க. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. ஒரு மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது. இந்தாங்க, நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கு. பிள்ளைவாள், நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட தவற மாட்டீங்க. போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது, என் மகளை எப்ப இங்க கூட்டிட்டு வர்றது? எங்க கதைய மாத்துறியா? ஐயா, 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஐயா? நான் ஏமாத்தினா நீ ஏமாத்தின, உன் பொண்ணு ஏமாத்தினா, அதுக்கு இது பயன். ஐயா ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமாயா உங்களுக்கு? நியாயத்தை என்கிட்ட பேசுறியா? முதலாளி பாருங்க, முதலாளி பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதிய உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழைய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்ல. ஜாக்கிரதை. நீ என்ன சொன்னாலும் அதை போல கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை, அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டு சம்மந்தி ஆயிட்டேன். ஜாலியா குடிப்போம் காப்பிய. பரவாயில்லைங்க, பெரியவங்க நிற்கும் போது பரவாயில்லைங்க. நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரி தான், மாப்பிள்ளையே வந்த மாதிரி தான். உட்காருங்க. பார்வதி, மீனா வாங்கம்மா. மீனா எங்கம்மா? மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்ன நின்று நடத்த போறவரே வந்திருக்காரு. வாமா மீனா. ஆமாங்க, இதுதானுங்க என் பொண்ணு மீனா.
மீனா உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவர் தானம்மா. இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு சிநேகிதம் அம்மா. என்னங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலாரம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அந்த பொண்ணை பாத்தியா? என்ன சேகர், பெண் எப்படி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பொண்ணு அழகா இல்லையா? ஆமா, அழகாத்தான் இருக்கா. என்ன ஏன்டா உம்முன்னு இருக்க? அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறியா? நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. சேகர், உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாளா? ஏண்டா பேசாம இருக்க? சேகர், அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்காட்டி பரவாயில்லை. அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு, பிளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒண்ணு சொல்றேன், உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. என்ன இப்ப கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது. மேனேஜர், உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? யாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ அவன் வீட்டு விளக்கை நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், சொல்ல சீக்கிரம். என்னடா நீ என்ன பண்ணிருக்கியா? நீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானவன். என் வானம்பாடிதான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த குழப்பத்துல அது யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகு. வானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோடும் ஆத்திரத்தோடு நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு தியாகு. உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் செய்துக்கிறதா? ஐ ஒன்ட் மேன். இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன். நீ என்னை விட மோசம். மாலை மாத்திட்டேன். பிள்ளை, மருமகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலி பவாவே. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம், தான் கையிலேந்து ஒரு நயா பைசா செலவில்லாம எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு. அவர் எண்ணப்படியே நம்ம ஜமீன்தார் செலவிலேயே எல்லாமே நடந்து போச்சு. இந்த நல்ல முகூர்த்தத்துல என்னுடைய 2வது மகள் மீனாவை எஜமான் தியாகராஜ பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக பெரியவர்களால் நிச்சயதார்த்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சமர்ப்பிக்கிறேன். மேனேஜர்,
ஜமீன்தார் அவர்கள் சார்பில் அவர்கள் குடும்ப நண்பரும் பெரியவருமான சீமான் ஆட்கொண்டான் பிள்ளை அவர்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை அங்கீகரித்துக் கொள்வார்கள். உள்ளவன் இந்த சட்டம் நான் கொடுக்கலாம்னு நினைச்சு நம்பிக்கிட்டே கொடுத்துட்டான். ஒரு பொண்ணை நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணு ஜமீன்தார் கிட்ட